நான் பல கூட்டங்களில் ஊடகவாதம் கேட்காதீங்கன்னு சொல்கிறவன். நிஜமாவே நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் ஊடகவாதங்களை கேட்டால் தெரிய வேண்டிய அரசியல் தெரியாமல் போகும் என்று சொல்கிறவன் நான். அப்படி சொல்கிற நானே ஒருவரின் ஊடக பேச்சை விரும்பி கேட்பதென்றால் அது பாசத்திற்குரிய தம்பி ஆலு ஷானுவாசனுடைய உரைதான். எங்கே பேசினாலும் நிதானமாக, அவர் இன்றைக்கி சொன்ன சொல்லெல்லாம் யாருக்கோ சொல்கிறதில்ல, அவருக்கே சொல்கிற மாதிரி. அது எந்த விவாதங்களில் பேசினாலும், எந்த பொதுக்கூட்டங்களில் பேசினாலும் நிதானமான பேச்சு, அழுத்தமான சிந்தனை, ஒரு புதிய பார்வையோடு பேசுகிற நாகை சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவை முதலில் சொல்லிக்கொள்கிறேன். அது மாதிரியே என்னுடைய நெருங்கிய நண்பர், உரிமையோடு நான் அவரை எம்எல்ஏன்னு கூப்பிடுவேன், நாகை நிஜாமுதீன் கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிஜாமோட அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எம்ஆர்எஸ் நாகையினுடைய மூத்த ஒரு தோழர், அவருக்கு என்னுடைய வணக்கம். ஆரிஃப் உட்கார்ந்துருக்காரு. இப்படி நாகையில் நண்பர்கள் நிறைய அமர்ந்திருக்கீங்க, அட்வொகேட் சதீஷ் உட்பட. சதீஷ் எல்லாம் ஒரு நல்ல கவிஞன். நீங்கள் சதீஷ் போன்ற கவிஞர்களை நாகை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொண்டாடலாம். ஏன்னா நான் அதை சும்மா சொல்லிட்டேன், தலைப்புக்கு வரேன். மலமள்ளும் தோட்டிக்கு எது பீச்சாங்கை என்று கேட்ட கவிஞன் சதீஷ் தான். அந்த கவிதையை தான் சினிமாவிலெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்படி ஒரு பெரிய இலக்கிய கூட்டமே எதுக்கு அமர்ந்திருக்கிறீங்க? இந்த நடந்த கதை மறந்து விட்டாய் கேளடா கண்ணாங்கிறத நிகழ்ச்சி தொகுப்பாளர் இவ்வளவு சாகிச்சு சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பிபி சீனிவாசோட அருமையான பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. ஆனால் நான் ஏன் இந்த தலைப்பை அன்பிற்குரிய உதயகுமார் கூப்பிட்ட உடனே தோழர் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னார் ஃபோனில். எனக்கு என்னமோ திடீர்னு பளிச்சுன்னு எனக்கு தலைப்பு ஞாபகம் வந்து, சரி மாதிரி ஒன்று கொடுத்து பார்ப்போமே, புத்தக கண்காட்சி தானே அப்படின்னு. ஏன்னா தருமபுரி புத்தகத்தினால பேசும்போது நான் சித்திரம் பேசுதடி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். சித்திரம் பேசுதடி அப்படி தலைப்பு கொடுத்தேன். அதில் டாக்டர், உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த பகுதிக்காரர், அவர் நல்ல இலக்கியவாதி. அவர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, என்ன நந்தராளா சித்திரம் பேசுதடின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னார். நான் தருமபுரியில் பேசுகிறேன் சார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் என்ன பேசுனேன்னா, புத்தகம் இருக்குது வாசிக்கிறேன், இந்த வாசிப்புக்கு எது என்னை தூண்டியது? நான் சின்ன பயலாக இருக்கேன், என்னை படங்கள் தான் என்னை ஈர்த்துச்சு. அப்படி ஆரம்பித்து வேள்பாரியில் வரைந்த மணியன் செல்வனுடைய படங்கள் வரைக்கும் கோபுலுவுடைய படம் இருக்குல்ல, கோபுலுவோட படம். நீங்கள் வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு இது எழுதினார் சாவி விகடனில். உண்மையாகவே இன்றைக்கு திருப்பி படிச்சிங்கன்னா சுமாரான கதை தான் அது. என் பார்வையில் சுமாரான கதை தான். அதில் அமெரிக்கா போயிட்டு வந்த ஆளுகளும் ரொம்ப சுமாராகவே தெரியும். ஆனால் அதில் கோபுல் வரைஞ்ச படம் இருக்குல்ல, ஒரு 20 பேர் அந்த கேரக்டர் உட்கார்ந்தான அந்த கதையில் 20 முகம் வரைஞ்சிருப்பான் கோபுலு அந்த படங்களில். பல நேரங்களில் மணியன் செல்வனுடைய படம் தான் வேள்பாரி வெங்கடேசனை தூக்கிட்டு போச்சு. பொன்னியின் செல்வன் கல்கியினுடைய கதையை சுமந்து சென்றது மணியத்தோட ஓவியங்கள் தான். அப்படி ஆரம்பித்து சித்திரம் பேசுதடி என்பதை பேசும்போது அன்றைக்கி தோழர்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு தலைப்பில் இதுவரை புக் ஃபேரில் எந்த பேச்சாளருமே பேசலைன்னு பேசினாங்க. நான் வெறும் ஓவியங்களை பற்றி மட்டுமே பேசிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் இந்த தலைப்பு கொடுத்துருக்கிறது ஒரு காரணம் என்னென்னா, நடந்த கதை, இந்த உண்மையான பாட்டு வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணாகிறதான் பாட்டு. அதான் பாட்டு. நான் பாட்டை சின்ன ட்விஸ்ட் பண்ணி நடந்த கதை மறந்து விட்டால் அப்படி ஏன் கொடுத்தேன்னா, எந்த சமூகத்திற்கு நடந்த கதை தெரியவில்லையோ அந்த சமூகத்துக்கு வரும் கதை தெரியாது. இந்த பாட்டில் பிபி சீனிவாஸ் ஜெமினியோட பாட்டது, நடந்த கதை வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்று பிள்ளைகிட்ட சொல்லுவான். ஒருவேளை கேட்கலைன்னா என்ன ஒன்று இருக்குல்ல, இந்த கதையை கேட்கலன்னு என்ன ஒன்றா, அதே இன்னொரு பாட்டில் என்னவோ நடக்குது மர்மமாக இருக்குதுமா ஒரு பாட்டில் சந்திரபாபு. இந்த நடந்த கதை ஒழுங்காக தெரியலன்னா சந்திரபாபு பாண்டு என்னமோ நடக்குதுன்னு பாட வேண்டி வந்துடும். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா?
ஒன்றுமே புரியலே உலகத்திலே, என்னவோ நடக்குது மர்மமாக இருக்குது, என்னவும் தெரியலே உலகத்திலே, கண்ணிலே கண்டதும் கனவாய் போனது, காதிலே கேட்டதும் கதை போலானது, என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்களே, என்ன போலேயே மாளி, கொஞ்சம் மாற்றிங்க, நம்மை போலேயே மாளி எவனும் இல்லே, ஒன்றுமே புரியலே உலகத்திலே. சந்திரபாபு மாதிரி ஸ்டைலிஷ் ஆக்டர் நீங்கள் தமிழில் பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு கோட் ஷூட் போடுறதுல ஹீரோக்களை விட சந்திரபாபு அழகாக இருப்பார். ரொம்ப பின்னாடி நாகேஷ் செஞ்ச கேமல் வாக்குன்றதுல, நாகேஷோட கேமல் வாக், நீங்கள் இந்த காதலிக்க நேரமில்லாம் அவர் வாடுவார்ல சச்சுவோட நாகேஷ், அந்த கேமல் வாக் ஸ்டெப்பெல்லாம் போட்டது முதல்ல சந்திரபாபு தான். நீங்கள் ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா படத்தில் எம்ஆர் ராதா பிரமாதமாக நடிப்பார். நான் எம்ஆர் ராதா நிறைய பேசிட்டேன், அதனால் வேண்டான்னு பார்க்குறேன். எம்ஆர் ராதா வந்து ஒரு எப்படிப்பட்ட நடிகன் எனக்கு தோணும்னா, பிறவி நடிகன் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு உலக சினிமாவில், இந்திய சினிமா உலக சினிமாவில் ராதா மாதிரி நடித்த நடிகனே கிடையாது. நீங்கள் ஓவர் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க, அண்டர் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஓவர் ஆக்ஷன் சிவாஜி பிரமாதமாக பண்ணுவார். ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது சிரமம், ஆனால் சிவாஜி பிரமாதம் பண்ணுவார். அண்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது உலக நடிகர்களுடைய வழக்கம். ஆனால் ராதா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஆக்ஷனும் பண்ணி அண்டர் ஆக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ணி ஒரு யதார்த்த நடிப்பை கலந்து பிசைஞ்சு தூக்கி போட்டது எனக்கு தெரிஞ்ச ராதா மட்டும்தான். அவர் ஒரு மகா நடிகன். அது இந்த ஊரில் நான் இப்போ பேசியிருக்கேன், அதனால் பேச வேண்டாம்னு பார்த்து, இந்த ஊரில் நாகப்பட்டினத்தில் ஒரு நாடகம் இருக்குது. இந்த ஊரில் நடந்த நாடகம் அது. கூட்டம் அலமோதுது, இந்த மாதிரிலாம் இல்லை, கூட்டம் அலமோதுது. 7 மணிக்கு நாடகம்ட்டார் ராதா. அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஜனங்கள் கூடிட்டான், கூட்டான செம்ம கூட்டம் நாகப்பட்டினத்தில். ராதா மேக்கப் போட்டுருக்காரு. போய் சொன்னேங்க, அண்ணே ஒரே சத்தம் போடுறாங்க என்ன அப்படின்னா. என்னடா அப்படின்னாரு. 6 மணிக்கு அதனால் ஆகுது, இப்போ என்ன சத்தம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எல்லாம் சேர்ந்துட்டாங்க என்ன போட சொல்கிறாங்க, என் நாடகத்தை போடுன்னு கத்துறாங்க என்ன அப்படின்னாரு. நேராக வந்தார், மைக்கை பிடிச்சார், யாரையும் பார்க்கல, ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்தார். நாய்கிட்ட பேசினார், என் நாயே 7 மணினா 7 மணிக்கு தான் பிஸ்கட் போடுவேன், நீ எவ்வளோ குலைச்சால் 6 மணிக்கு போட மாட்டேன்னாரு. இப்போ யாரை சார் சொல்லியிருக்காரு, கத்தனவனே நம்மளை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் என்ன அழகுன்னா, யாரை இவர் திட்டுனாரோ அவங்க தான் கை தட்டினாங்க. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பழக்கம்னா, ஏய் சிங்களாக தாண்டா வரும், பண்ணி கூட்டமாக வரும்டா பார் ஒருத்தர், இவன் விசில் அடிப்பான், இவன் தான் கூட்டமாக வந்திருப்பான். உங்களுக்கு புரியுதான்னுட்டு. அதனால் இதெல்லாம் நம்ம நாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம். ராதா அப்படி தான் பேசுவார். ராதா கிட்ட இருந்த போர்க்குணம்ங்கிறது, கலைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய போர்க்குணம் என்னென்னா, எங்கள் ஊர் திருச்சியில் ராமாயண நாடகம் போட்டார். அவர் கீமாயணம் நாடகம்லாம் போடலை. சில பேர் தப்பாக சொல்கிறான், அவர் கீமாயணம் அதெல்லாம் ராமாயணம்னு தான் போட்டார். போட்டால் உடனே எதிர்ப்பு வந்துருச்சு அவருக்கு. எதிர்ப்பு, எங்கள் மனசை புண்படுத்துகிறாங்க இந்த ஆள் அப்படின்ட்டு. அப்போ இப்போ இருக்கிற அண்ணாமலை கோஷிகள் அப்போ இருந்திருக்காங்க. அடிச்சா இப்போ எதிர்ப்புன்ன உடனே ராதா என்ன தெரியுமா பண்ணார், ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டினார். என்ன தெரியுமா, உள்ளே வராதே அப்படின்னு. நாடகத்தை போட்டுவிட்டு டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டே வாசலில் உள்ளே வராதே, என் நாடகம் பார்த்து யாராவது மனம் புண்பட்டால் உள்ளே வர வேண்டான்னு போட்டுவிட்டார். இப்படி ஒரு கலகம் செஞ்ச ராதா படத்தில் கூட தன்னுடைய தனித்துவ நடிப்பால் நின்னவன் சந்திரபாபு, ஒரு மகா கலைஞன். அவனுடைய பாட்டு தான் அந்த பாட்டு. இப்போ எனக்கு என்னென்னா, என்னுடைய தலைப்பில் நான் நடந்த கதை மறந்து விட்டாய் அப்படின்னு பாடிட்டேன். அல்லது ஒன்றுமே தெரிலன்னு என்ன ஆகி போகும், என்னவோ நடக்குதுன்னு பாட வேண்டி வந்துடும் சொல்லிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டு நான் ஆரம்பித்து வைக்கிறேன். இன்றைக்கி தினம் வந்து பேராசான் ஜீவாவோட 117ஆம் பிறந்தநாள் விழா. இன்றைக்கி ஜீவாவோட பிறந்தநாள் இன்றைக்கி. அப்புறம் நேரம் தான் கொஞ்சம் பேசுவோம். ஒரு தனித்துவமான தலைவன் ஜீவா, உங்களெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அண்ணா வந்து தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச பேச்சாளர், சாதாரண பேச்சாளர் அண்ணா. அண்ணா பேச்சுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு தமிழக பேச்சுலக வரலாற்றில் டிக்கெட் போட்டு மக்கள் கேட்டது. நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போல்லாம் காசு கொடுத்தா கூட போக மாட்டேங்கிறாங்க பேச்சை கேட்க. குவார்ட்ரு வாங்கி தர வேண்டியிருக்கு, பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு, எங்கள் ஆள் பேசுகிறார் வான்னு கூப்பிட வேண்டியிருக்கு, வண்டி வைக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ செஞ்சால் கூட ஆள் வர மாட்டேங்கிறான். அண்ணாவுக்கு டிக்கெட் போட்டு கூட்டம் வந்தாங்க.
அதுலேயும் இந்த தஞ்சாவூர் ராமநாதன் செட்டியார் ஹால் இருக்குல்ல, நீங்கள் அப்போ அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும் அந்த ஹாலு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹாலில் ஒரு முறை பேச வந்திருக்காரு அண்ணா. கூட்டம் வெள்ள மாதிரி கூடிருச்சு. அதில் என்ன செஞ்சுருக்காங்க, தஞ்சாவூரில் இருந்த அட்வொகேட் முழுக்கவும் சேர்ந்து அண்ணாவை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க, நான் அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. அண்ணா என்ன பண்ணியிருக்காரு, ஏன் எனக்கு தமிழில் ஒழுங்காக பேச தெரியாது நினைக்கிறியான்னு இருக்காரு. இல்லை நான் இங்கிலீஷில் பேசுங்க, நல்லா கேளுங்க. அண்ணா என்ன பண்ணியிருக்காரு, யோ என் கட்சி தோழர்கள்லாம் வந்திருக்காங்கயா, காசு கொடுத்து நான் எப்படி இங்கிலீஷில் பேச அவங்க எப்படியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேதமையை பாருங்கள். முழு பேச்சு அப்படியே தமிழ்லேயே அப்படி அவருடைய பேச்சு எப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அப்பா நான் கேட்டிருக்கேன், நான் ரொம்ப அண்ணாவை கேட்டதில்லை, நான் சின்ன பொடி பயிலுங்க, எப்படி பாருன்னு நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு நல்ல வித்வான் வீணை வாசிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு அண்ணாவோட பேசுவார். அந்த 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 மூக்கிலேருந்து ஒரு சவுண்டு இருக்குல்ல, அந்த மூக்கிலேருந்து ஒரு கணக்கணக்கான ஒரு சவுண்டு, ஆற்றொழுக்கான பேச்சு, ஏத்த இறக்கம் கிடையாத பேச்சு, அப்படியே விளையாடும். நகைச்சுவை வந்து நீங்கள் அவர் பேச்சில் மாதிரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. நகைச்சுவை அப்படியே கட்டி உருளும். மக்கள் வந்து எம்ஜிஆரே அவர்கிட்ட அசந்தார்ல சார், தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு இதெல்லாம் வரலாறு தான், இது வேறு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருவாங்க, அது பெரும் சிக்கல். சும்மா பார்த்துக்க தம்பி, இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. இல்லை சொல்கிறது உண்மை தான். அதாவது கண்ணதாசன் திமுகவில் இருக்கார், எம்ஜிஆர் திமுகவில் இருக்கார், அண்ணா எல்லாம் இருக்காங்க. கண்ணதாசன் பேச்சு வந்து கவிதை மாதிரி இருக்கும், ஒரு அற்புதமான பேச்சு. ஆள் வேறு நல்லா நம்ம ஷானுவாசமாக நல்லா உயரமாக இருப்பார், நல்ல கதப்பான முகம், அப்படியே ஒரு கொற்ற பேச்சு கண்ணதாசன் பேச்சு. ஆனால் அவர் கூட்டங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க எம்ஜிஆர் வந்துட்டார்னா அந்த ஜனங்கள் ஓன்னு கத்தி பேசுகிற. நீங்கள் எப்போவுமே சார் பேச்சுக்கு மட்டும், இப்போ ஷானுவாஸ் கூட நல்லா சொன்னார், பேச்சு ஒரு கலைன்னு சொன்னார். நான் பலனே நினைக்கிறது உண்டு, பேச்சு ஒரு கலை தான், அதை விட கேட்பது பெரும் கலை. கேட்கறதுக்கு தனி காது வேணும், தனி காது வேணும். நீங்கள் யார் தெரியுமா நல்லா கேட்குறவன்? ஒரு படத்தில் நாகேஸ்வர் காமெடி பண்ணுவார், இதை உட்காந்து அழகாக ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பான். இவர் முதல் வருஷமாக ரசிச்சுட்டு இருப்பார். ஒருத்தன் கேட்பான், மாலி ஃப்ளூட் கேட்டிங்களா அப்படிமா. கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டார் அப்படிமா. இவன் இப்படி கேட்குறவங்களாம் நாட்டுக்குள்ளே இருக்கான். இல்லை, கேட்குறது ஒரு பெரும் கலை. நீங்கள் நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் இதில் சித்தார்த்தன் ஒரு சின்ன நாவல் இருக்குது, சின்னோண்டு நாவல், ஒரு ஜெர்மன் நாவல், நோபல் பரிசு பெற்ற நாவல். அதை திருலோக சீதாராம் மொழிபெயர்த்திருக்கார், அற்புதமான மொழிபெயர்ப்பு. அதில் ஒரு ஞானத்தை தேடி ஒருத்தன் போவான். அப்போது அந்த கதை ஒரு அற்புதமான கதை. கௌதம புத்தர்கிட்ட போவான். கௌதம புத்தர் சொல்கிற ஞானமே அவனுக்கு பத்தாது. இப்படி அந்த நாவல் போகும். அவன் கடைசியில் என்ன செய்வான், ஒரு ஓடக்காரன் இருக்கான்ல, அவன் பேர் வாசுதேவன் பேர். அந்த கதையில் ஆற்றை கடப்பான். ஆற்றை கடக்கும்போது இவன் சித்தார்த்தன் ஏறி அவனோட உட்காந்துருப்பான், அந்த ஓடக்காரனோட. படிப்பறிவற்ற ஓடக்காரன், மறந்துடாதீங்க, உட்காந்துருப்பான். அப்போது அந்த வாசுதேவன் சித்தார்த்தன் சொல்லுவான், சித்தார்த்தா ஞானம் தேடியா வந்தாய் அப்படிமா. ஆம் அப்படிமா. ஆறு பேசுகிறது கேள் அப்படிமா. நதி பேசுகிறது கேள் அப்படிமா. இவன் நதி பேசுமா அப்படின்னு நினப்பான். நதி பேசுமாப்பா, நீ செவிமெடுத்து கேள், நதி பேசும் அப்படிமா. அப்போ தான் அவன் சொல்லுவான் ஒரு உண்மையை, நதியில் மட்டும்தாண்டா உலகத்தில் பழைய நதியே இல்லைம்மா. எவ்வளோ பெரிய அழகுன்னு யோசிச்சு பாருங்கள். நீ இந்த நிமிஷம் இங்கே தலைமுழுகிற, அது இப்போதுள்ள அந்த நதி. 5 நிமிஷத்தில் தலைமுடினா வேறு ஒரு அப்போது வருகிற நதி. நதியில் பழசு இல்லைம்மா அந்த படகோட்டி. அப்போ தான் சித்தார்த்தன் நினைப்பான், இவன் தான் நமக்கு ஞானம் தருகிற தந்தை என்று அவனை புரிந்து கொள்வான். அவன் சொல்லுவான், கேட்பது ஒரு கலை அப்படிமா. எனக்கு இப்போ என்னென்னா, பேசுறது கண்ணதாசன். எம்ஜிஆர் குறுக்க வந்துட்டாருன்னா ஒரே ரவுஸு, நம்ம பயலுக பேச முடியாதுல்ல. அண்ணாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், என்னன்னா கூட்டம் நடத்திட்டீங்க, நான் ஒரு கவிஞன், எவ்வளோ பெரிய கவிஞன். கண்ணதாசன் கவிதை எப்படி இருக்கும் இல்லை, தேன்மார் இருக்கும்ல. தாமரை பூவினில் வண்டு வந்து தேனருந்த மலர் மூடிக்கொள்ள உள்ளிருந்தே வண்டு ஆடுதல் போல் என்னுள்ளே நீ இன்று ஆடுகின்றாய் மெல்ல 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 எந்தன் மேனி நடுங்குது மெல்ல சொல்ல 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 என்று பாட்டு எழுதின கண்ணதாசன் பேச முடியாமல் தடுமாறுறாரு. அண்ணா என்ன செஞ்சார், தலைவரில், யோ அவர் பெரிய பாப்புலர் ஹீரோயா, அப்படி தான் சத்தம் போடுவாங்க, பேசியா அப்படின்ட்டார் இவர்கிட்ட. எம்ஜிஆரை கூப்பிட்டு, யோ அவர் தான் கவிஞனாச்சு இல்லை, நீ ஏன் குறுக்க போகிற,
ஒன்று பேசி முடித்த பிறகு போ, இல்லைன்னா முன்னாடி போய் உட்காந்துரு, நடுவில் தொந்தரவு பண்ணாதேங்கிறாரு எம்ஜிஆரை. ஆனால் இங்கே தான் அண்ணா 2 நாள் கழித்து ஒருத்தர் வந்து அண்ணா பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும்ண்ணா அப்படின்னு ஒரு கட்சிக்காரர் வர்றாரு. எப்பா கண்ணதாசன், எம்ஜிஆர், நான் 3 பேர் பேசுகிறோம், அப்படி ஒரு கூட்டம் நடத்தியா அப்படிங்கிறார். நீங்கள் அண்ணாவோட சாமர்த்தியம் உங்களுக்கு தெரியுமில்ல, எப்படி தோழர்கள் அரவணைப்பார்னு. ஒரு கட்சிக்காரன் வந்திருக்கான், ரொம்ப டயர்டாகி மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டி அப்படியே வந்தால் இவர் அண்ணா கட்சி ஆஃபீஸில் சாதாரண ஆஃபீஸ் தானே பண்ணலாம், சின்ன நேரம் கோயம்புத்தூரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. உள்ளார வந்துட்டார் இவர். என்னையா ஒரே ஆளை பார்த்தா அசதியாக இருக்க, ஒரே ஓச்சலாக இருக்க அப்படிங்கிறாரு. ஆமாண்ணா ரொம்ப தூரத்துலேருந்து வரேண்ணா, துண்டு போடுற காலம், துண்டால் மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிட்டு. எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னாரு. கரூர்லேருந்து வரேண்ணா. இவர் கட்சிக்காரரு. யோ நீ மட்டும்தான் கரூரில் வரியா, எல்லாருமே கரூர்லேருந்து தான் வரான் அப்படின்னார் அவர். உங்களுக்கு புரியுது என்னட்டு எல்லாரும் அப்படின்னாரு. வந்தவனுக்கு அது வேர்ப்பெல்லாம் அடங்கி போச்சு சார். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி தர வேண்டியில்லை, அவனை மேன்மைப்படுத்துகிற சொற்கள் இருக்குல்ல. எல்லோரும் கரூர்னா இதை கேட்ட கண்ணதாசன் தான் பிறகு அபின் பித்தனால் பாட்டு போட. இதை கேட்குறான் கண்ணதாசன் பக்கத்தில் வந்து, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட இருந்த ஊர் அல்லவா அப்படின்னு பாட்டு போடுறான் கண்ணதாசன். மீட்டிங் நடக்குது இப்போது. கண்ணதாசனை பேசுப்பான்றார். கண்ணதாசன் பேசிடுறார். எம்ஜிஆருக்கு என்ன நினப்புன்னா, நம்ம பேசினா தான் கூட்டம் இருக்கும், இல்லைன்னா எல்லாம் போயிடுவாங்க, நம்மளை வச்சு தான் வண்டி ஓடுது, நான் வர நினச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ணா என்ன பண்ணார், கண்ணதாசன் பேசி முடித்த உடனே எம்ஜிஆரை கூப்பிட்டு, ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவார் அவர். ராமச்சந்திரா நீ பேசுப்பா அப்படிங்கிறார். இவர் எம்ஜிஆருக்கு என்ன நம்மளை பேச சொல்கிறாரு, நம்ம பேசினா கூட்டம் போயிருமே, இவர் யார்கிட்ட பேச போகிறாரு நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் பேசிடுறார். என்ன அதிசயம் நடந்துச்சு தெரியுமா, யாரும் ஏஞ்சி போகல, கூட்டம் அப்படியே இருக்குது. அண்ணாவை பேசுகிறாங்க, அண்ணா பேசி முடித்தாதான் கூட்டம் போகுது. கண்ணதாசன் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம பேசும்போது எம்ஜிஆர் பேசினா கூட்டம் போயிடுது, இவர் உட்கார்ந்துருக்கிறாரு கூட்டம் போக மாட்டேங்குது, இது என்னடா வினோதமாக இருக்கேன்ட்டு கூட்டம்லாம் முடிஞ்ச உடனே அண்ணா கண்ணதாசன் கையை பிடிச்சிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டு போய், என்ன யோசிக்கிற அப்படின்னாரு. இல்லைண்ணா அப்படி நினைக்கிறத சொல்லுவான்ல ஒரு மனுஷன், எப்படிண்ணா அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னார் அண்ணா, நீ பேச்சாளனாக இருக்க வரைக்கும் கூட்டம் கலையும், நீ தலைவனாக மாறினால் கூட்டம் கலையாது என்பதை புரிந்து கொள் என்று சொன்ன அண்ணா. இந்த அண்ணா பேச்சால் கட்டி போட்ட ஒரு தமிழ்நாட்டை அவர் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு கல்கி கூப்பிட்றாரு. பேராசிரியர் கல்கி அவரை ஒரு எழுத்தாளர் சங்க மாநாட்டில் பேச வாங்கன்னு அண்ணாவை கூப்பிட்றாரு. போய் அண்ணா வரேன் கல்கிக்கிட்ட. கல்கிக்கு அவர் கருத்து ரீதியாக ரொம்ப மாறுபட்டவங்க, ஆனால் மரியாதையாக இருப்பார். சொன்னார் பாருங்க ஷானுவாஸ், அந்த மரியாதைங்கிறது அண்ணா நீங்கள் வந்து அண்ணான்னு கூப்பிட்டதுக்குல்ல, அண்ணான்னு கூப்பிட்டதுக்குல்ல, சின்ன வயசுக்காரன் அண்ணான்னு கூப்பிட்டான், அவரோட பெரிய வயசுக்காரன் அண்ணான்னு தான் அவரை கூப்பிட்டான். நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இப்போ நான் இவரை பார்த்து அண்ணன் அப்படிங்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ என்னை விட வயதில் கொஞ்சம் சின்னவராக இருந்தால் கூட அண்ணன் அவர்களே அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன என் பொருள் நான் சொன்னேன், எவரையெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறாயோ அவரெல்லாம் உனக்கு அண்ணன் தான் என்று நான் சொன்னேன். வயசில் அவன் சின்னவனாக இருக்கலாம், ஆனால் என்னை விட நல்ல உயரத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனை அண்ணன் தானே அவனை பார்க்குறேன், அப்போ எனக்கு அண்ணன் தானே. இப்போது ஜீவா கல்கி வந்தோன்னே 2 பேரும் நெருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. போகிற நேரத்தில் என்ன செய்கிறாரு, கல்கி இங்கே வாங்க அப்படிங்கிறார். என்னங்கிறாரு, யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசுகிறான்னு கேட்குறாரு அண்ணா. அண்ணா அவர் சொல்கிறாரு, நாரணன் துரைக்கண்ணன் பேசுகிறார், கீவா ஜெகநாதன் அன்றைக்கி இருந்த பேச்சாளர் ராப்பி சேதுப்பிள்ளை பேசுகிறாரு. இப்படி வரிசையாக பேரெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்படியா அப்படிங்கிற ஒரு கடைசியில் தோழர் ஜீவானந்தன் பேசுகிறாருன்னா அதை நான் மறந்துட்டேன் சொல்ல அப்படிங்கிறார். அண்ணா பளிச்சுன்னு என்ன சொன்னேன் அப்படிங்கிறார். தோழர் ஜீவா பேசுகிறாரு அப்படின்னு ஒன்று. அண்ணா என்ன சொல்கிறார், ஜீவா கல்கி எல்லாரையும் கூப்பிட்டு பேசட்டும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கிறார். என்னங்கிறாரு, தோழர் ஜீவாவை கடைசியில் பேச சொல்லுங்கிறார். அப்போ நீங்கள் நான் முதல்ல பேசுகிறேன் அப்படிங்கிறார் அண்ணா. கல்கி அண்ணா எல்லாரும் உங்கள் பேச கேட்க தானே வராங்க, நீங்கள் பாட்டுக்கு முதல்ல பேசுகிறேன்றீங்க அப்படிங்கிறார். அப்போ தான் அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா, உனக்கு தெரியாது கல்கி, தோழர் ஜீவா மட்டும் மேடைகளில் பேசிவிட்டால் நான் என்ன எவனாலும் பேச முடியாது, அத்தகைய பேச்சாளர் ஜீவா என்று அண்ணா சொன்னார். ஏன்னா அந்த பேச்சு அப்படி உயிர் இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல கதை, பாரதிக்கு நினைவில்லம் திறக்கிறாங்க 48 எட்டயபுரத்தில். ராஜாஜி அப்போ கவர்னர் ஜெனரல் எங்கே கல்கத்தாவில், அவர் தான் கூட்ட தலைமை, அவர் தான் தலைமை, கல்கி தான் ஏற்பாடு. ஆனால் என்ன சிக்கல்னா, இதே ராஜாஜியும் கல்கியும் தான் பாரதியே மகாகவி இல்லைன்னு சொன்னவங்க 30களில். பாரதி ஒரு மகாகவி அல்ல, இஸ் எ மியர் தமிழ் போயட் என்று சொன்னவர்கள் இவர்கள்.
ஆனால் அவங்களே கால ஓட்டத்தில் மகாகவி ஏற்றுக்கிட்டு மணிமண்டபம் திறக்குது. கவனிங்க, மேடையில் கவர்னர் ஜெனரல் உட்காந்துருக்காரு, ராஜாஜி இருக்கார், எல்லாம் இருக்காங்க, பேச்செல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பார்வையாளனா வந்து ஜீவா உட்காந்துருக்கார் கீழே. அவரை யாரும் பேச கூப்பிடல. ஆனால் ஜனங்கள் எப்போவுமே நல்லவன். நான் பல கூட்டங்கள் சொல்லியிருக்கேன், அடிப்படை மக்கள் நல்லவர்கள். மனிதனே அடிப்படையில் நல்லவன். அவனை கெடுக்க தான் பல பேர் புறப்பட்டு வர்றாங்க ஜாதி மதத்தோடு. உங்களுக்கு புரியுதாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம தப்பிப்போம். ஆமாம், மக்கள் என்ன செய்கிறான், ஜீவாவை பேசு ஜீவாவை பேசு அப்படிங்கிறான், கத்துறான் கடந்து. கல்கி என்ன செய்கிறார், பேப்பர் எடுத்து ஜீவாவுக்கு 5 நிமிடம் பேசவும் அவன் எழுதி சீட்டு போகுது ஜீவாவுக்கு. ஜீவா அதெல்லாம் ரொம்ப ஒபீடியண்ட்டான ஆள். சரி, மேரைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. பேசுனா ஒரு 5 நிமிஷம் நிறுத்த போகிறாரு. மக்கள் விடமாட்டேன்றாங்க. ஏன்னா பாரதி கவிதையை எனக்கு தெரிஞ்சு நல்லா சொல்கிற ஆள், எனக்கு நான் பார்த்த அளவில் பாரதி கவிதையை கேட்குற மாதிரி அள்ளி கொட்டுறது ஜெயகாந்தன். யாராவது ஜெயகாந்தனுடைய பேச்சை கேட்டு பாரதி கவிதை சொல்ல கேட்டிங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் வந்து கேட்கலாம். அப்படி சொல்லுவார் ஜெயகாந்தன் வந்து கவிதைகளை. இவர் ஜீவா அதை தாண்டின ஒரு ஆள். ஆமாம், அட்டி பின்றாரு. ஜனங்கள் பேசு பேசு பேசுங்கிறான் ஜீவாவை. எல்லாம் பேசி முடிஞ்சிருது சார். வேத்து கொட்டவருக்கு. நீங்கள் அவர் ஜீவபாரதிக்கு போய் வாங்குங்க. ஜீவபாரதி ஜீவாவின் மேடை பேச்சுன்னு புத்தகம் போட்டிருக்காரு. நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அரக்காயல் ட்ராயர் தான் ஜீவா போட்டிருப்பார். ஆஃப் ட்ரௌசர் தான் அவருடைய காஸ்டியூம். ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு சிங்க மாதிரி பேசுனா, அதுவும் அந்த காலத்தில் மாட்டு வண்டி மேல் நின்று பேசுவாங்க. இது மாதிரிலாம் மேடையெல்லாம் இப்போல்லாம் இன்னும் தமிழக அரசை கையெடுத்து கும்பிடணும். நிஜமாக சொல்கிறேன், நல்ல மேடை போட்டு கொடுத்துருக்குறீங்க. மாட்டு வண்டியில் வந்து பேசுவாராம். மாடு எவ்வளோ நேரம் சார் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது நவந்துடும்ல. இவர் இந்த பேச்சு உற்சாகத்தில் மாடு நகர்றதுன்னு தெரியாமல் பேசிகிட்டே இருப்பாராம். இந்த தெருவில் பேசுகிற கூட்டம் அடுத்த தெருவில் போய் முடிஞ்சிருமா. அப்படி பேசின ஒரு பேச்சாளர் பேசி முடித்து எல்லாம் ஆகிடுச்சு, கீழே வர்றாருங்க. ஒரு சின்ன வயசு பொண்ணு இப்படி எதுக்கு உட்காந்துருக்கா. அங்கேருந்து போன ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பணிவா, எப்பாப்பா எப்படி ஐயா பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஜீவாவுக்கு என்னடா நம்ம பேச்ச போய் ஒரு சின்ன பிள்ளைய கேட்குறாங்களேன்ட்டு இவர் தோணும்ல. யாராக இருந்தாலும் நீங்கள் இப்போ நான் தான் பேசுகிறேன், இப்போ என்னோட வயசில் மூத்தவரை போய் இன்னைக்கு நந்தலாவில் பேசி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நான் ரசிப்பேன். ஒரு சின்ன பொடியனை போய் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும், அப்படி தானே தோணும்ல. போய் கேட்டவுடனே ஜீவா பார்க்குறாரு. அந்த பொண்ணு ஏந்திரிச்சு சொல்கிறா, அப்படியே எங்கள் அப்பா பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறா. அந்த பொண்ணு யார் தெரியுமா, பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி என்பதை மனதில் வச்சுங்க. ஏன்னா அப்படி ஒரு ரசிகரமான தமிழ்நாட்டின் சொத்து ஜீவா. அவருடைய பிறந்த நாள் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சரி, இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் தான் பேசுகிற போல இருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு நாள்னு சொல்கிறாங்க சமூக வலைதளங்களை. ஷாங்கா சொன்ன மாதிரி இந்த புகைப்பட நாள் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து புகைப்படங்களின் நாள் அப்படிங்கிறான் இந்த ஆகஸ்ட் 20. இந்த புகைப்படம்னு ஒன்று எனக்கு என்ன புகைப்படத்தை சொல்லலாம்னு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த புத்தக திருவிழா இருக்கே சார், தமிழக அரசை நான் நம்ம எம்எல்ஏ மூலமே சொல்லி அனுப்புகிறத. 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். எத்தனை மாவட்டம் இருக்குது? 38. சராசரியாக ஒரு புத்தக திருவிழாங்கிறது 10 நாள் எல்லா மாவட்டங்கள்லேயும். 38 × 10 380. வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டு முழுதும் ஏதோ ஒரு இடத்தில் தினசரி புத்தக திருவிழா நடக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வேறு எந்த மாநிலத்தில் நடக்குது இது? நீங்கள் எந்த மாநிலத்தில் சார் புத்தக திருவிழா நடக்குது? எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து 20,000 பணம் ஒதுக்கி புத்தகம் வாங்குன்னு சொல்கிறாங்க? இப்போ தான் சொன்னார் எம்எல்ஏன்ட்ட. கலெக்டர் என்ன பண்ணியிருக்காராம், எல்லா பஞ்சாயத்து கூப்பிட்டு ஆள் 20,000 புத்தகம் வாங்கிட்டு போய் வைக்க கிராமத்தில் சொல்கிறாராம். அப்போது ஒரு பக்கம் பப்பாசியில் புத்தகம் விற்கிற ஆளுக்கு புத்தகம் விற்று போச்சு, ஒரு பக்கம் கிராம லைப்ரரிக்கு புத்தகம் கிடச்சி போச்சு. இந்த ஏற்பாடை வேறு தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் செய்கிறாங்க? நீ இன்னொன்று சொல்கிறேன், 2 விதமான அரசியல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று, அறிவு பரவினால் தான் வெல்லலாம் என்று நினைக்கிற செக்ஷன் ஒன்று. அறிவு பரவினால் தோற்று போய் விடுவோம் என்று நினைக்கிற அரசியல் இன்னொரு பக்கம். எனக்கு தெரியும் தமிழ்நாடு அறிவு பரவினால் வெல்லலாம் என்று நினைக்கிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருப்பது மிக 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 நல்ல விஷயம் என்று நான் கருதுகிறேன். நல்லா வச்சுக்கோங்க. இப்போ புகைப்பட நாளில் ஒன்று நேரங்க சொல்லிட்டு போகிறேன். நான் திருக்கோளைக்கு போயிருந்தேன். நான் இப்போ போல, இந்த கலைஞருடைய காயின்லாம் வெளியிட்ட பிறகு நான் போகல. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் போனேன் திருக்கோளையில். அவருடைய வீடு அப்போ வந்து அந்த பழைய அவர் இருந்த வீடை வந்து நல்லா புதுப்பித்து ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ நான் நுழையும் போது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அந்த திருக்கோளை கலைஞர் வீட்டில். அந்த ஃபோட்டோவில் இந்த பக்கம் கலைஞர் வந்து சிறு வயசு கலைஞர். அந்த கருப்பு கண்ணாடி வழியாக கண்ணு தெரியும்,
நீளமான மஞ்சள் துண்டுக்கெல்லாம் முன்னாடி நீளமான துண்டு ஒன்று போட்டிருப்பார். ஆள் கொஞ்சம் இளமையாக இருப்பார். வழுக்க தலையிலே கொஞ்சம் முடி கொஞ்சம் கருகருன்னு இருக்கும். உட்காந்துருக்கார். பக்கத்து நாற்கால் இப்போ நானும் எம்எல்ஏ உட்காந்துருக்க மாதிரி அந்த போது இந்திரா காந்தி உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா ஒரு பியூட்டிஃபுல்லான அழகு. அழகில் ஆடம்பரமாக இருக்கிற அழகல்ல. ஒரு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு ஒரு நகை நட்டெல்லாம் ரொம்ப போடாமல் அந்த அழகுங்கிறது அறிவிலேருந்து வருகிற அழகு. நீங்கள் 2-3 பேரை இந்தியாவில் பார்க்கலாம். இந்திரா காந்தி, மேதா பட்கர், உங்களுக்கு அருந்ததி ராய், இது மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு அவ்வளோ அவசீகரமான தோற்றம் இருக்கும், கம்பீரமான பார்வை இருக்கும். கிட்டத்தட்ட இந்திரா காந்தி மூக்கு தான் இப்போ அவங்க இந்த பேத்திக்கு இருக்குது, அந்த பொண்ணுக்கு இருக்குது. இப்போ அது மாதிரி மூக்கு. ஆமாம், விட்ருங்க, சாரி, தேங்க்யூ. அந்த அம்மா பக்கத்தில் நல்ல கவனி அந்த ஃபோட்டோவை பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இது திருக்குறள் ஃபோட்டோ. நல்லா கற்பனை பண்ணிங்க. இந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் இவர் முதலமைச்சர் ஆகிட்டார், பக்கத்தில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் ஒன்றுமே இருக்காது. கலைஞர் இப்படி இப்படி விழி உயர்த்தி இப்படி இந்த அம்மா மூஞ்சியை பார்க்குற இருக்கும் அந்த ஃபோட்டோவில். இந்திரா காந்தியோட ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்மைல் இருக்கும். சின்னதான அந்த மோனலிசா புன்னகை இருக்குல்ல, அந்த புன்னகை. ஐயோ, கேட்க மாட்டாங்க, அழைச்சி விட்ருங்க. சாரி சார், மன்னிக்கணும், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்மைலு ஒரு மோனலிசா புன்னகை மாதிரி புன்னகை இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இது ஒரு ஃபோட்டோகிராஃப், இது ஒரு ஃபோட்டோ. என்றைக்குமே படங்கள் பேச்சை விட வலிமையாக பேசும். நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஓவியங்களும் ஃபோட்டோவும் ஒரு பேச்சாளனின் பேச்சை விட வலிமையாக பேசும். அதனால தான் ஓவியம் காலங்கடந்து வாழுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் சார்லி சாப்ளின் பேசாமல் நடித்தது. பேச்சு இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான கம்யூனிகேஷன், ரொம்ப வீக்கஸ்ட் கம்யூனிகேஷன். அப்படி சொன்னால் கூட புரியும். அதனால தான் நீங்கள் ஒருத்தரை பார்த்த உடனே ஏன் கையை கட்டி பிடிச்சிக்கிறோம், ஏன் ஒருத்தரை கையை பிடிச்சி குலுக்குறோம், ஏன் நான் நிஜாமை பார்த்தவொன்னே இப்படி கட்டி பிடிச்சேன், ஏன் ஷானுவாஸ் பார்த்தோன்னே கை குலுக்குறேன், ஏன்னா தொடுதல் தான் மிகச்சிறந்த கம்யூனிகேஷன். அதனால தான் குழந்தைகளுக்கு அள்ளி முத்தம் கொடுக்குறோம். அப்போது அந்த ஃபோட்டோவை எனக்கு பார்க்க எனக்கு ஒரு நிமிஷம் என்னென்னமோ தோணுச்சு சார். நான் 2 பேரையுமே யோசிக்கிறேன். இங்கே கலைஞர், இந்திரா, இவர் ஆளுமையோடு பார்க்குறாரு. அந்த அம்மா அப்படியே அற்புதமாக சிரிச்சுக்கிட்டு கலைஞரை கவனிக்கிறாங்க. ஆனால் 2 பேர் வேறு ஆச்சே சார், வேறு இல்லை. இவர் ஒரு மிக 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 பின்தங்கிய சமூகத்தில் பிறந்தவர். அவர் சமூகத்தை இந்த மாவட்டத்தில் ரொம்ப இழிவாக சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் இந்த அம்மா யார்? காஷ்மீர் பிராமின், இந்தியாவிலேயே உயர்ந்த சாதி அந்த அம்மா. இவர் இந்தியாவில் மிக மிக கீழான சாதி. சரி, இவங்க அப்பா யார்? இந்திரா காந்தி அப்பா ஜவஹர்லால் நேரு, பாரத பிரதமர். ஆங்கிலம் அவ்வளவு நல்லா தெரிஞ்சவர். அண்ணா சொன்னது போல நேரு மட்டும் அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் அவர் எழுதியதை போல 10 உலகின் தலை சிறந்த புத்தகங்கள் எழுதியிருப்பார்னார் அண்ணா. அப்படியான ஒரு எழுத்தாளர், அப்படியான பேச்சாளர். அறிவுன்னா அப்படி விட்ட மண்டை. நைனிட்டால் சிறையில் உட்காந்துக்கிட்டு புத்தகம் எழுதுறாரு, எந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எழுதி முடிக்கிறாரு. அப்படி ஒரு ஆள் அவர். இவருக்கு அப்பா இந்திராவுக்கு, இவர் அப்பா சாதாரணமான கிராமத்துக்காரர், சாதாரண நாதஸ்வர வித்வான். கலைஞரோட அப்பா சாதாரணமான எளிமையான மனிதன். இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா இவர் ஊர் சாதாரண ஊர், திருக்கோவளை கிராமம். இப்போவே கிராமம்னா அப்போ எப்படின்னு பார்த்துக்குங்க. அது இவங்க அலகாபாத்தில் பெரிய குடும்பம். அலகாபாத்தில் அவங்க வீடு எல்லா பக்கமும் வாசலுக்கும் டிரைவர் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, நம்ம பார்த்தது இல்லாத ஆனால் சொல்லுவாங்க. ஆனந்த பவனத்தின் அரங்கேற்று காதியை ஆசியை பெருஞ்சோதியை நான் ஒரு கவிதை எழுதினேன். அப்படியான ஒரு குடும்பம் அது. இவர் சாதாரணமாக தெருவில் விளையாண்ட ஆள். நீங்கள் இந்திரா காந்தியினுடைய ஆல்பம் இருக்குது, எடுத்து படித்து பாருங்க, போய் பாருங்கள். காந்தியோட ஆல்பத்தில் காந்தி யானைக்குட்டி மாதிரி போட்டு 4 கால் போட்டு உட்காந்துருப்பார், அது மேலே இந்திரா காந்தி உட்காந்துருப்பாங்க. தேசப்பிதா காந்தி அந்த அம்மாவுக்கு அம்பாரியாக யானையாக உட்கார்ந்துருந்த வீட்டில் பிறந்தபோது அந்த அம்மா. இவர் தெருவில் விளையாண்ட ஆள். அந்த அம்மா சாந்திநிகேதனில் படித்தவங்க, இவர் திருவாரூர் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தவர். உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? அந்த அம்மாவோட நுனி நாக்கு ஆங்கிலம் கேட்கவே நாங்கள்லாம் ஓடி இருக்கோம் ஒரு காலத்தில். அந்த அம்மா இங்கிலீஷ் பேச்சை கேட்கணும்டான்னு ஓடி கேட்ட காலங்கள் உண்டு. தலைவர் அற்புத தமிழ் மட்டும் அறிந்தவர். அந்த அம்மா பயங்கர பட்டப்படிப்பு, இவர் நம்ம ஊர் எஸ்எல்சி. எனக்கு சிம்பிள் கொஸ்டின், இவ்வளவு பாரதூரமான எல்லைகள் இருந்தவர்கள் 2 பேரும் அருகருகே அமர்ந்து இவர் கம்பீரமாக பார்க்க
அந்த பார்வையை இந்திரா ரசிக்கிற மாதிரி தானே அந்த ஃபோட்டோகிராஃபி. எழுதி வைத்து கொள்ளுங்கள், சமூக நீதி என்கிற கோட்பாடு மட்டும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு பெரியாரால் வராமல் போயிருந்தால் இந்த இடம் சாத்தியமா என்பதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். நான் அது அரசியலுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் அந்த கட்சியை விரும்பலாம், விரும்பாமல் போகலாம், அது உங்கள் சுதந்திரம், அதுக்குள்ள வரல. ஆனால் எந்த கட்சியில் இருந்தாலும் நீ உயரமடைந்ததற்கு அந்த சமூக நீதி தான் காரணம் என்பதை நீங்கள் யாருமே மறந்துட முடியாதே. எனக்கு அப்போ என்ன தோணுதுன்னு சொன்னால், ஒரு புகைப்பட நாளில் நீங்கள் நான் பேசுகிறேன், ஜீவாவோட பிறந்த நாளில் பேசுகிறேன். எனக்கு நண்பர்களை இன்னும் ஒன்று சொல்லிட்டு போக விரும்புகிறது என்ன தெரியுங்களாங்க, எனக்கு என்னமோ அந்த புத்தகங்கிறது ரொம்ப அடிப்படையில் மனுஷனுக்கு மறக்கிற குணம் உள்ளவன். மனிதன் ஈஸியாக எதையும் மறப்பான், எல்லாத்தையும் மறந்துடுவான் மனுஷன். மறக்கிறோங்கிறதுனால தான் பல பேர் வண்டியே ஓடுது. ரொம்ப ஞாபகம் வச்சுருந்தால் பல பேரால் இப்படி பொய்யெல்லாம் பேச முடியாது, ஓடுது வண்டி. ஆனால் புத்தகங்கள் மட்டும்தான் மறந்து போகிற விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது என்பதை நீங்கள் மறக்காதீங்க. எனக்கு பேசும்போது என்ன தோணுச்சுன்னா, சில பேர் நம்மளை கேட்குறாங்க, ஏங்க எப்போ பார்த்தாலும் இந்த சமூக நீதி பெரியாரை தான் பேசுவீங்களா, வேறு எதுவுமே நீங்கள் பேச மாட்டீங்களாங்க என்று சில பேர் கேட்குறாங்க. என் காதுபடவே கேட்குறான், என்னங்க நீங்கள் எப்போ வந்தாலும் ஏதாவது இது மாதிரி தான் பேசிட்டு போகிறீங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சு, அபிராம எந்தாதி நீங்கள் படிச்சிருக்கீங்களா எல்லோரும்? அபிராம எந்தாதி இங்கே தானே இருக்குது, அபிராமப்பட்டருடைய கோயில் திருக்கடையூர் இங்கே தானே இருக்குது. 60க்கு போய் பண்ணுறோம்ல எல்லோரும். அபிராம எந்தாதியில் ஒரு பாட்டு இருக்குது, அபிராம எந்தாதியில் ஒரு பாட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் ஒரு முழுமையான வாழ்க்கையை சொல்கிற பாட்டு அபிராம எந்தாதி பாட்டு. அந்த பாட்டை நான் படிச்சிட்றேன், நீங்கள் கேட்டுங்க. கலையாத கல்வியும், நீங்கள் என்ன செய்யணும் பண்ண மனசுக்குள்ளே ஒன்று ஒன்றா டிக்கெட் வரணும். கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழு பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும் என்று சொல்கிறான். இதில் யாராவது இங்கே உட்கார்ந்துருக்கு எனக்கு ஒருத்தர் இதெல்லாம் சொல்கிறார் சரபிராமப்பட்டார், இதை சொல்லலைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிடுங்க எனக்கு. இப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் கல்வியில் நான் பாட்டை திருப்பி சொன்ன நேரம் ஆகி போயிடும். கலையாத கல்விங்கிறார், குறையாத வயதுங்கிறார், கழுவியில்லாத உடல்ங்கிறாரு, அன்பு அகலாத மனைவிங்கிறாரு. அதெல்லாம் பேசுனா நேரம் ஆகி போகும். இந்த அன்பு அகலாத மனைவி தான் புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? அன்பு அகலாத மனைவி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகும்போது நொசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ பார்த்துருக்கீங்களா அந்த ஜோடியை? 2 மாதம் 3 மாதம் ஆகிருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட புரோட்டாமாவை பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மாப்பிள்ளை 2 மாதம் ஆகிருக்கு அப்படின்னு. இதுவே ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா ஒரே பஸ்ஸில் ஒரே ஊருக்கு ஐயா அங்கே உட்காந்துருப்பார், அம்மா இந்த பக்கம் உட்காந்துருக்கும். அப்படி உட்காந்துச்சிங்கன்னா 2 வருஷம் 5 வருஷம் ஓவர்னு அர்த்தம். இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரே ஊருக்கு ஐயா மொதல் பஸ்ஸு, அம்மா அடுத்த பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. இதான் அன்பு அகலாத மனைவி. புரியுதா உங்களுக்கு? சாகிற வரைக்கும் அன்போடு இருப்பது எவ்வளோ பெரிய வரம் அதெல்லாம். இந்த கவிதை, இந்த பாட்டில் கலையாத கல்வின்னு சொல்கிறாரு. என்ன சார் அர்த்தம் அது? இங்கே தான் சார் நான் பேசணும். கலையாத கல்வின்னு என்ன சார் அர்த்தம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? நினைவூட்டுவது புத்தகங்கள்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அபிராமி அந்தாதியை படித்த உடனே என் வாழ்க்கையை அது நினைவூட்டுது. எனக்கு என்னென்ன உன்ட்ட இருக்குது, உன்கிட்ட இல்லை, லிஸ்ட்டை போடுறா, ஜாப்தா போடுறா. இதில் இந்த லிஸ்ட்டை என்கிட்ட என்னென்ன போட முடியாத உங்களால்? இப்போது நம்மள்ட்ட இருக்கிறது இல்லாதெல்லாம் இருக்குல்ல. சரி, எனக்கு இந்த கலையாத கல்விங்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கலையும் கல்வி இருக்குதுன்னு அர்த்தம். கலையாத கல்வி கொடு அபிராமியே அப்படின்னு கெஞ்சினான்னா கலையிற கல்வி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் மறந்து போகிற கல்வின்னு அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிங்க. கொரோனா பீரியடில் எல்லோரும் எதில் படித்தோம்? செல்லில் படித்தான். பயலுக்கு ஃபுல்லாக செல்லில் படித்தாங்க. ரொம்ப வசதியாக கூட இருந்துச்சுல்ல எல்லாருக்கும். ஸ்கூல் லீவு, சோறு கட்ட வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க, சௌரியமாக இருந்துச்சுல்ல. நான் என்ன கேட்குறேன், செல்லில் படிக்கிறது வசதி என்று உணர்ந்தால் ஏன் கொரோனா முடிஞ்சோன்னு பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிங்க? ஏன் அரசாங்கம் பள்ளிக்கூடம் திறந்துச்சு? அரசாங்கம் என்ன மூளை கட்டதா? கல்வியாளர்கள்லாம் ஒன்றும் தெரியாதவங்களா? ஏன் பள்ளிக்கூடத்தை திறந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு வரட்டி விட்டாங்க? எழுதி கொள்ளுங்கள், செல்லில் பார்த்து படித்தால் ஹீரோக்கள் தான் வருவான், பள்ளியில் போய் படித்தால் தான் தலைவர்கள் வருவார்கள் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா கல்வி என்பது வேறு. இப்போ நான் இருந்தேன், எனக்கு சொந்த அனுபவம் உண்டு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்கே தான் படித்தேன், பூந்தோட்டத்தில் தான் படித்தேன். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு வாய் திக்கும்.
வாய் எனக்கு திக்கும் பள்ளிக்கூடத்தில். நான் இன்றைக்கி ஒரு 12 வெளிநாட்டில் பேசிட்டேன், எல்லா ஊர்லேயும் பேசிகிட்டு இருக்கிறேன், சேனலில் பேசுகிறேன், எதுவும் பேசுகிறேன், இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்த யாராவது திக்கும்னு தோணுமா? திக்கும்னு தோணாது. ஆனால் நான் 8ஆம் கிளாஸ் உண்மையாகவே எனக்கு திக்கும். அதில் என்ன பிரச்சனைன்னா, எனக்கு கேள்வி கேட்டால் பதிலெலாம் தெரியும், ஆனால் சொல்ல எழுந்திரிச்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி திணறுவேன் கடந்துக்கிட்டு. அதனாலே எனக்கு எங்கள் சார் கேள்வி கேட்குறதுனா பயப்படுவேன். ஐயோ நம்மளை கேட்காம விட்டாருன்னு தேவையில்லாமே அப்படின்னு நினப்பேன். இப்படி இருந்த என்ன, எனக்கு ஒரு மதிமுடியன்னு ஒரு சார் ஸ்கூலில் இருந்தார், வேலை பார்த்தார், தமிழ் ஆசிரியர். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய தமிழ் வகுப்பில் ஒரு வகுப்பை ஃப்ரீயாக விட்டுருவார். வாரத்தில் ஒரு கிளாஸ் ஃப்ரீ. எல்லாரையும் பேச சொல்லுவார். ஏய் பேசுகிறா அப்படிம்பார். யார் வேணாலும் பேச சொல்லுவார். என் சப்ஜெக்ட்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், அவங்க அம்மா வச்ச குழம்பு பேசு அப்படிம்பார். ஒரு 5 நிமிஷம் எங்கள் அம்மா பருப்பு குழம்பு வச்சாங்க, அந்த காய் போட்டாங்க இந்த காய் போட்டாங்கன்னு பேசுவீங்களா, பேச வச்சுருவார். நான் நேற்று பார்த்த சினிமா குடியிருந்த கோயில் பேசுவாங்க. இப்படி எல்லாரையும் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, எல்லா வாரமும் என்ன பேச சொல்லுவார். ஒரு வாரம் கூட விடவே மாட்டார். ஏய் நீ பேசுகிறான் பார். நான் என்ன நினச்சிட்டேன், நம்ம அறிவாளிங்கிறதுனால பேச சொல்கிறான் போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலம் கடந்து தான் எனக்கு அடுத்த கிளாஸ் புரிஞ்சுது. ஒரு வருஷம் மதிமுடியனுடைய வகுப்பில் எல்லா வாரங்களிலும் தமிழ் பேசி பேசி எனக்கு 9ஆம் கிளாஸ் போகும்போது என் திக்குவதே எனக்கு சரியாக போயிடுச்சு. இதை ஒரு நாளும் செல்லால் செய்ய முடியாது, அதுக்கு சொல்கிறேன். இதை ஒரு நாளும் செல்லால் செய்ய முடியாது, ஒரு தேர்ந்த ஆசிரியனால் மட்டும்தான் இது செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்வியில் 2 கல்வி இருக்கா, 2 கல்வி இருக்குது. பணத்திலே 2 பணம் இருக்குது சார். ஒருத்தர் 5000 கோடி கல்யாணம் பண்ணால, ஒரு ஆள் 5000 கோடி கல்யாணம் பண்ணாரா சார்? நான் உண்மையாகவே கேட்குறேன். பணம் அவர் பணம் நம்மளை ஒன்று, ஆனால் அப்புறம் அந்த பணத்தை நம்மளே வசூல் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்குள்ள நான் வரல, அதெல்லாம் விடுங்க. என் கவலை என்னென்னா, முதல்ல இவ்வளவு ஆடம்பரம் நியாயமா? பணமே இருக்கட்டும், உன்ட்ட பணமே இருக்கட்டும்யா, இப்படியா உன்ட்ட பணம் இருந்துட்டு போகுது, நீ ஒன்றும் எனக்கு தர வேண்டாம், உன்ட்ட நான் கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் நியாயமா அது? 5000 கோடி கல்யாணத்துக்கு செலவு பண்ணி ஒரு 5 நாள் கழித்து ஷேர் மார்க்கெட்டில் 25,000 கோடி ஏறுது, வேல்யூ ஏறுது, அவருடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ ஏறுது. எனக்கு அப்போ தான் என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆடம்பரமான விஷயங்களை பற்றி தேசப்பிதா காந்தி ஒன்று சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு காந்தியுடைய முதல் விஜயத்துக்கு போகிறார், பிறகெல்லாம் இல்லை, அவருடைய ஃபஸ்ட்டு விசிட் இந்தியாவுக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறார். காசி மன்னர் கோயிலுக்கு வர்றார், ஒரே பட்டு ஆடம்பரமான உடைகள். விஸ்வநாதர் ஆலயத்தில் நடக்கிற ஆடம்பரங்களை நான் பார்த்துட்டு காந்தி சொல்ல மேடையில் நான் சொல்ல முடியாது. ஷானுவா சொன்னார்ல, அது வார்த்தைகள் சொல்லாதீங்கன்னு சொன்னார்ல, காந்தி சொல்கிறார், இது கோயிலா விலைமகள் வீடான்னு கேட்குறார். இது ஆலயமா விலைமகள் வீடா? மன்னரே நீ உடுத்திருப்பது உடையா? ஒரு ஏழைகள் தேசத்தில் இப்படி உடை உடுத்தலாமா நீங்கள் என்று கேட்கிறார். எனக்கு தேசப்பிதா காந்தியையும் மடத்தில் மாட்டிக்கிட்டு, அவர் படத்தை போட்டு ரூபானோட பையில் வச்சுக்கிட்டு, அதே பணத்தில் 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கவிஞர்கள் இப்போ சும்மா இருக்க மாட்டான் சார். நீங்கள் கவிஞரில் குறைச்செல்லாம் மதிப்பிட்றாதீங்க. ஒரு கவிஞன் கவிதை எழுதுனா, இந்த கவிதையை நீங்கள் யாரும் தப்பாக எழுதக்கூடாது, ஆனால் கவிதை தான் அது. என்ன எழுதுனா, தங்கத்தால் இழைத்து வைரங்களை பொருத்தி, தங்கத்தால் இழைத்து வைரங்களை பொருத்தி உடையணிந்திருந்தாலும் அவிழ்த்து எரிந்து விடுகிறது காமம் என்று எழுதினான். கவிதை புரியுதா உங்களுக்கு? டேய் மாப்பிள்ளை, நீ எவ்வளவு காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கல்யாணத்தில் அல்டிமேட் எய்ம் என்ன சார்? கூடுதல் களவுகள் கொள்ளுதல், அதானே சார்? பாரதி சொல்லலையா, ஆதலினால் காதல் செய்வீர் மானிடரே, காதலினால் கலவி உண்டாம்னா. காதலுடைய உச்சம் என்ன? கலவி தானே. கலவி என்பது நிர்வாணம் தானடா. நீ தங்கத்தால் போட்டு வைரத்தால் போட்டால் மட்டும் நீ அப்படியே வந்துட போகிற, நீ அவுத்து தான் எரிஞ்சாகணும். அதான காமம் என்று ஒரு கவிதை நான் பாருங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, பணத்தில் ஒரு 5000 கோடி பார்த்துட்டீங்களா? அப்படிங்க ஒரு 5000 கோடி பணத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதே நேரத்தில் கிருஷ்ண சிவகுலா அப்படி ஒரு ஆள் தான் படித்த ஐஐடி மெட்ராஸுக்கு 228 கோடி ரூபாய் கொடுத்தான். என்ன சொல்லி தருவான் கொடுத்தாந்தாள்? 228 கோடி என்ன சொல்ல கொடுத்தாந்தாள்? நான் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன், இங்கே படித்த என்னுடைய தொழில்நுட்ப அறிவால் தான் இன்றைக்கி உலகத்தில் ஓடுற எல்லா விமானங்கள்லேயும் என்னுடைய உதிரி பாகம் பொருத்தப்பட்டிருக்கு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், எனக்கு அறிவு சொல்லி கொடுத்த ஐஐடிக்கு 220 கோடி ரூபா பணத்தை கொடுக்குறேன் என்று ஒருத்தர் சொல்கிறான். இந்த பக்கம் 5000 கோடி 220 கோடி ஷானுவா சொன்னது தான். எந்த தட்டு மேலே நிற்கும், எந்த தட்டு எப்படி நிற்கும் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அப்போ கல்வியில் 2 கல்வி இருக்க மாதிரியே பணத்துலேயும் 2 பணம் இருக்குது. நீங்கள் ஒரு என்எஸ்கேவோட கதை, ஒரு கதை இருக்குது.
நீ எம்ஆர் ராதா சந்திரபாபுலாம் பேசணும்ல, என்எஸ்கே மாதிரி ஒரு அற்புதமான அறிவாளி தமிழில் இல்லை. தமிழில் என்ன பெரிய சிக்கல்னால் காமெடியெல்லாம் அறிவாளியாக இருப்பான், ஹீரோ தான் மோசமாக இருப்பான். நீங்கள் தமிழ்நாட்டோட சாபக்கேடே பல நேரங்களில் காமெடியனும் வில்லனும் நல்லவனாக இருப்பாங்க, ஹீரோ தான் எல்லா கோளாறுக்கும் காரணமாக இருப்பான். தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி அதுதான். இப்போ நீங்கள் யாருன்னு கைதாலும் தட்டிங்க, நமக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறத அவ்வளோதான் சொல்ல முடியும். என்எஸ்கே என்ன செய்வார், ஒரு 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 தடவை இதே மாதிரி கூட்டம் ஒன்று, இது மாதிரி கூட்டம் ஒன்று கோயம்புத்தூரில் ஆர்கே சண்முக செட்டியார் வந்து இப்போ அந்த கூட்டத்தை தலைவராக இருக்கார். தெரியுதா யாருன்னு உங்களுக்கு? அவர் ஆர்கே சண்முக செட்டியாரா? ஆமாம், அவர் தான் அந்த காலத்து நிர்மலா சீதாராமன். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் ஆர்கே சண்முக செட்டியார் பெரிய அறிவாளி. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார். பெரியாரெல்லாம் மதித்த ஒரு அறிவாளி. அவரை வந்து சொன்னாங்க, ஆர்கே சண்முக செட்டியார் டெல்லிக்கு போய் ஒர்க் பண்ணும்போது இங்கேருந்து குரல் போச்சு. இங்கேருந்து கேட்டாங்க ஜிடி நாயுடுலாம், யோ நீ என்னையா டெல்லியில் போய் உட்காந்துருக்க, பெரியார் பக்கத்தில் வாயா, அவன் அறிவு பெரியாருக்கு தேவைப்படுச்சான்னு சொன்னார் ஜிடி நாயுடு. அப்படி ஒரு அறிவாளி. இல்லை வேற ஒன்று தனியாக பேசலாம். ஆமாம், அறிவு நல்ல அறிவு தான் சார். மக்களுக்கு பயன்பட்டால் மட்டும்தான் அறிவு இருந்தே அடையாளம். நீ எவ்வளோ உயர்ந்த அறிவு இருந்தும் மக்களுக்கு பயன்படாமல் எதிரில் நின்றுச்சுன்னா அந்த அறிவு யார் அறிவு நேற்றுக்குவாங்க, விட்டுருங்க. இப்போ வந்து ஆர்கே சண்முக கூட்ட தலைவர் ஆர்கே சண்முகம் செட்டியார் யாருக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்கிறதுன்னா, இந்த நாட்டிலேயே பெரிய டான்ஸர் வந்து பால சரஸ்வதி தான். பரதநாட்டியத்தில் பெரிய டான்ஸர். அந்த மாதிரி தஞ்சாவூர் வராங்க, பெரும் டான்ஸர். அந்த அம்மாவோட முத்திரைகளும் அடவுகளுமா சத்யஜித் ரே வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணார். அப்படின்னா அந்த அம்மாவோட டான்ஸ் எப்படின்னு பார்த்துக்கிறீங்க, அவ்வளோ ஒரு டான்ஸர். அந்த அம்மா கல்யாணம் முடித்தது ஆர்கே சண்முகம் செட்டியாரை. அவ்வளோ பெரிய அறிவாளி கூட்டத்தை உட்காந்துருக்கார். கவனிக்கணும், இந்த பில்டப் தான், இதுக்கு தான் இந்த பில்டப்பு. என்எஸ்கே பேச போகிறார், காமெடியன் தானே. எப்பா நீ பேசுப்பா அப்படின்ட்டார் ஆர்கே சண்முகம் செட்டியார். கூட்டம் கொஞ்சம் கேட்கும்ட்டு சொன்னால், என்எஸ்கே செட்டியாரை நான் கதை சொல்லட்டுமா அப்படின்னா சொன்னார். யாருக்கு சார் கதை பிடிக்காது? எல்லாரும் கதை பிடிக்கும், சொல்லு அப்படின்னாரு சண்முகம் செட்டியார். என்ன சொன்னார், ஒரு பொழுது இருந்துருச்சு, ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கினா தங்குறதுக்கு லாட்ஜ் தேடினா, லாட்ஜ் எல்லாம் ஒரே அந்த காலம் தானே, ஒரு 2 லாட்ஜ். இப்போ வேளாங்கண்ணி போனால் வேளாங்கண்ணியே லாட்ஜாக இருக்குது. இப்போது அப்படி ஒரு லாட்ஜ் மயமாக இருக்குது வேளாங்கண்ணி எல்லாம். ஆமாம், மேரி மாதாவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருப்பாங்க. சரி, இப்போ வந்து லாட்ஜ் ஒரே ஒரு லாட்ஜ் இருந்துச்சு, தங்குறதுக்கு போனான். அவன் போனால் நடுராத்திரி மேனேஜர் தூங்கி வழிகிறான். இந்த மாதிரி லாட்ஜ் அவன் தேடுறான். அதான் முக்கியம். போய் ரூம் வேணும் அப்படின்னா, அவன் தூக்க முழிப்பில் இருக்கியா, எத்தனை நாள் அப்படின்னா, 2 நாள் அப்படின்னா. ரூம் வாடகை எவ்வளவு? 25 ரூபா. சரி தங்குறேன் அப்படின்னா. அட்வான்ஸு கூடியா 100 ரூபா அப்படின்னா. இவன் என்ன பண்ணான், ஆஹா நல்ல சான்ஸரான்ட்டு கையில் ஒரு செல்லாத நோட்டு வச்சுருந்தான். செல்லாத 100 ரூபா நோட்டு. இதாண்டா சந்தர்ப்பம், தூங்கி வலிக்கிறான், கொடுத்துடலான்ட்டு கொடுத்து அட்வான்ஸாக கொடுத்துட்டான். அவன் செல்லாத நோட்டுன்னு பார்க்காம வாங்கி ட்ராயரில் போட்டு அவன் படுக்க போயிட்டான். இவன் போயிட்டான் அந்த பக்கம். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ 100 ரூபா மாற்றியாச்சு அப்படின்ட்டு தங்க போயிட்டான். ஒரு நாள் தங்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்தான். வந்து வரது போது இதுக்கு இடையில் என்ன ஆகிடுது, காலையில் ஒரு டாக்டர் லாட்ஜுக்கு ஆள் விட்டார். ஏய் உங்கள் ஓனர் வந்து உங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு பார்த்ததில் 100 ரூபா ஃபீஸ் பாக்கி இருக்கியா, 100 ரூபா குடியா அப்படின்னாரு. இந்த 100 ரூபா இருக்குல்ல, இவன் கொடுத்த 100 செல்லாத 100 எடுத்து கையில் கொடுத்துட்டான். அவனு பார்க்காம வாங்கிட்டு போயிட்டான். இப்போ டாக்டருக்கு மளிகை கடைக்காரன் ஆளை விட்டான். யோ போன மாதம் அவன் பொண்ணுக்கு தலை சுற்றுனதில் 100 ரூபா மளிகை பில் பாக்கி இருக்குது கொடு அப்படின்னா. இந்த 100 ரூபா அவங்க கைக்கு போயிடுச்சு. புரியல உங்களுக்கு கதை? இப்போ லாட்ஜுக்காரன் அவனுக்கு ஆளை விட்டான். ஓ தங்கினது 100 ரூபா பெண்டிங் இருக்கியா பில்லு குடியான்னா, அந்த ரூபா இவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ வாங்கி பார்க்காம போட்டான் ட்ராயரில். இப்போ நம்ம ஆள் வெக்கேட் பண்ணுறான் ரூமை. வந்து வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பணும், பேலன்ஸ் கொடு அப்படின்னா. அவன் சொன்னான், என்கிட்ட சில்லறை இல்லை, நீ வேணால் 25 ரூபா கொடு, நான் பணம் தர்றேன் அப்படின்னா. சரி 25 ரூபா கொடுத்தான். கரெக்டாக அவன் கொடுத்தான் பாரு 100 ரூபா. அந்த 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்து போயிட்டு வான்னா. தூக்கி பார்த்தான் சார், அட சனியனே, இந்த விருதுப்பட்டி சனியை விலை கொடுத்தாலும் போகாதுமா என் கிராமத்தில், அந்த மாதிரி ஆகி போச்சாரா கதைன்ட்டு நோட்டை சரசரம் கிழிச்சு தூக்கி போட்டான். அப்படின்னு இப்போ கட் பண்ணான் என்எஸ்கே கதையை. செட்டியாரை பார்த்து கேட்டான், செட்டியாரை இந்த 100 ரூபாயை அவன் கிழிச்சது சரியா தப்பா அப்படின்னா. பொருளாதார மேதை, சரிதானே சரிதான் அப்படின்னார். என்ன சரிதான்? இவன் யோ செல்லாத நோட்டு தானே அது, அப்புறம் என்ன கிழிக்க வேண்டியது தானே இவர். அப்போ தான் என்எஸ்கே கேட்டான், ஏங்க செல்லாத நோட்டுங்கிறது உண்மையானா டாக்டரோட கடை 100, மளிகை கடைக்காரன் கடை 100, லாட்ஜு கடை 100, 300 ரூபா கடனை எப்படி ஒரு செல்லாத நோட்டு தீர்த்துச்சுன்னு கேட்டான். கதை சூப்பர் கதை தானே. செட்டியார் மிரண்டார்.
ஞாபகம் வச்சுக்க, படித்த மாதிரி தோற்றம் மட்டும் அறிவாளி அல்ல, பல நேரங்களில் படிக்காத மாதிரி இருப்பவன் படித்தவனோட புத்திசாலி என்பதை நீ மனசில் வச்சுங்க. ஆனால் என்எஸ்கே சொன்ன உடனே என்எஸ்கே சொன்னார், அப்போ செட்டியார் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில். என்ன சொன்னார்? இதன் பெயர் தான் வேல்யூ ஆஃப் ருப்பி அப்படின்னார். ஒரு பணத்துக்கு நீ கொடுக்குற மரியாதையை பொறுத்து தான் பணம்ங்கிறது பேர். இப்போ நீங்கள் நம்ம ரூபாய் விட்டு அமெரிக்காவுக்கு போகிறீங்க, எவனா மதிப்பானாத? எந்த பேங்கில் கேட்பானவங்கள? அப்போ என்ன அர்த்தம்? பணம் மதிப்பு இழந்துருச்சு தானே அர்த்தம். அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு செல்லாத நோட்டே இவ்வளோ மதிப்பு மிக்கது என்றால் நம் செல்லும் நோட்டு எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு நீங்கள் வச்சு பாருங்கள். அதுதான் இந்த 222 கோடி. இந்த 5000 கோடி என்பது செல்லாத நோட்டு, மறந்துடாதீங்க. அது அமிதாப் பச்சன் ஆட வைக்கும், அது ரஜினிகாந்த் ஆட வைக்கும், அது வந்து ஷாருக்கானை ஆட வைக்கும். ஆனால் பசிச்சிருக்கான் பாருங்க, அவனை ஒரு நாள் அது ஆட வைக்காது. அப்போது பணத்தில் 2 பணம் இருக்கா? எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, வாழ்க்கை முழுது யோசிச்சு பார்த்தா நண்பர்களே, நான் கல்வி மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன் நேரம் கருதி. இந்த கலையாத கல்வின்னு இந்த அபிராமி பட்டர் பாட்டு சொன்னல, அதில் உடல் கஷ்டங்களை பற்றி பேசுகிறாரு சொல்லல, வரைஞ்சிட்டு பாருங்க. இதில் கழுப்பினி இல்லாத உடலுங்கிறாரு, சலியாத மனம்னு சொல்கிறாரு. சலியாத மனம்ங்கிறது எந்த சூழ்நிலையும் சலிப்படையாமல் இருத்தல். சில பேர் ஜெயிச்சா ரொம்ப கிரிப்பாக இருப்பாங்க, தோத்துட்டான்னா காணா போயிடுவான், ஆளே காணா போயிடுவான். அப்படிலாம் போகாமல் இருப்பது இல்லை. இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலில் வந்து கழுப்பினி இல்லாத உடல்னு சொல்லும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த கழுப்பினி இல்லாத உடல் நல்ல உடல் தான். நோய் வந்துடுது, அவன் என்ன ஆகிறான் வாழ்க்கையில்? நோய் வந்துருச்சு என்ன ஆனாங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்கே போய் நீ புஸ்தகம் வாங்கிங்க. ஒன்று அழகப்ப செட்டியார், இன்னொருத்தர் டாக்டர் வெங்கடசாமி, அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி நடத்தினவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த வெங்கடசாமி சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேறு ஒன்றும் செய்யலை. ரிட்டையர் ஆன பிறகு தான் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறார். அவர் கதை சொன்னால் நீண்டு போகும். அவர் ஆசைப்பட்டது மகப்பேறு மருத்துவராக ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் கிராமத்தில் நிறைய பெண்கள் பிரசவத்தில் சாகிறத பார்த்தார். நம்ம ஒரு கைனகாலஜி டாக்டர் ஆகி எல்லோரும் சர்ஜரி பண்ணி காப்பாற்ற நினச்சார். ஆனால் அவர் இயற்கை அவருக்கு அனுமதிக்கலை. அவர் உடம்புல சொராசிஸ் மாதிரி இந்த நூல் அலர்ச்சி நோயும் முடக்குவாத நோய் வந்துடுது. கையெல்லாம் அவருக்கு இதாகுது. அவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, உன்னால் வந்து கைனகாலஜி எல்லாம் மகப்பேறு மருத்துவம்லாம் பார்க்க முடியாது, இவன் ஆப்தமாலஜிக்கு போயிரு, கண்ணறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ரொம்ப இது தேவையில்லை போன்னு சொல்கிறாங்க. போகிறாரு. போய் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மக்கள் மீது அன்பு இருக்கிற அறிவு தான் பயன்படும். என்ன பண்ணார் அவர் வெங்கடசாமி? போய் சர்ஜரி பண்ணுறாங்க. காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. ஐ சர்ஜரியுடைய விலை செலவு கூட போயிட்டே இருக்குது. என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். அதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சர்ஜரி டேபிளில் போட்டு ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறாரு. இந்த டாக்டரோட ஃபீஸ் ஃபுல்லாக இந்த பேஷண்ட் தலையில் எதனால் விழுகும். இப்போது ஒரு சர்ஜரி டேபிளில் 2ஆக போடுறார், நடுவில் டாக்டர் நிற்க வைக்கிறார். இங்கே ஒரு பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணும்போதே இங்கே ஒரு பேஷண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. இதை சர்ஜரி முடிஞ்சால் டாக்டர் இப்படி திரும்பி இங்கே சர்ஜரி பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் இங்கே சர்ஜரி மாறி மாறி பண்ணும்போது அவர் கண்டுபிடித்த ரகசியம், இதன் மூலம் சர்ஜரியுடைய காஸ்ட் பாதியாக குறையும் என்பதை கண்டுபிடிக்கிறார். அப்போது கண்ணில் வைக்கிற லென்ஸு 7000 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறாங்க வெளிநாடுகள்லேருந்து பல கம்பெனிக்காரன். இந்த லென்ஸ் தான் சர்ஜரியோட குறைந்த காட்ராக்ட் ஆப்ரேஷனில் இருக்க சர்ஜரிக்கு பிரச்சனை அதுதான் கண்டுபிடிச்சி இந்த லென்ஸை மேக் இன் இண்டியான்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை, மேக் இன் இண்டியாவை மாற்றி வெறும் 140 ரூபாய்க்கு தயாரிக்கிறார். வெறும் 140 சர்ஜரி அந்த லென்ஸோட காஸ்ட்டு. இன்னும் மேலே போய் ஃபோர்டு கம்பெனியில் கார் தயாரிப்பாங்க இல்லை, அசம்பிளி லைன்னு சொல்லுவாங்க இல்லை, ஒரு காரை தனித்தனியாக செய்கிறது வேறு, அதுக்கு நேரம் அதிகமாகும். காருடைய பாங்களை செஞ்சு நகர்ந்துக்கிட்டே வரும் பெல்ட்டில் ஒரு பார்ட்டையும் ஒரு இடத்துல போட்டாங்கன்னா ஃபைனலாக வந்து கார் கீழே இறங்கிடும். அப்போது அந்த கார் செய்வதற்கான நேரம் செலவெல்லாம் மிச்சமாகுதுல்ல, அது மாதிரி சர்ஜரியை மாற்றுறாரு. மாற்றி 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 ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் சர்ஜரி சராசரியாக பண்ணும்போது நான் படிச்சுட்டு அப்படி கண்ணீர் வந்துச்சு எனக்கு. அதில் 90,000 அறுவை சிகிச்சை இலவசமாக பண்ணுறாரு. 90,000 அறுவை சிகிச்சையை வெறும் 85 ரூபாய்க்கு பண்ணுறாரு. ஒரு மீதி இருக்கிற 1,20,000 சர்ஜரி மட்டும்தான் 12,000 ரூபாய்க்கு பண்ணுறாரு. இப்படி பண்ணினதில் பேலன்ஸ் ஷீட்டில் 151 கோடி ரூபாய் லாபம் கணக்கு போட்டாங்க. இதை வேறு தனியார் மருத்துவர் பண்ணியிருந்தால்
750 கோடி ரூபாய் ஆயிருக்கும் செலவு. அப்போது அரவிந்த் ஹாஸ்பிட்டலுடைய முயற்சியில் 600 கோடி ரூபாய் ஏழைகளின் பணம் மிச்சமாகிறது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அழகப்ப செட்டியார் கதைக்கு வாங்க, நான் நல்ல பணத்துக்கு சொல்லிட்டு போகிறேன். அழகப்ப செட்டியார் வாழ்ந்ததே 48 வருஷம், வெறும் 48 வருஷம். அவர் சம்பாதிச்சதுன்னா அப்படி இப்படி சம்பாதிக்கலை, ஷேர் மார்க்கெட்டு தான் அவரும். அழகப்ப செட்டியார் பையிங்னு பாம்பேயில் போட்டாங்கன்னா ஷேர் ஏறிடுமாவில், கணிச்சு வாங்குறது ஷேரில் மண்ணேன்றாங்க. போய் லண்டனில் படிக்கிறாரு, லண்டனில் படித்தா கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்குது அவருக்கு, கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உடனே சார்ட்டர்ட் பேங்க்கில் போய் பேங்கிங் கற்றுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்குது, போய் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிறாரு. அவர் தான் இங்கே வந்து ஜூபிட்டருங்கிற ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பித்தவர் அழகப்ப செட்டியார். வரலாற்றில் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து காரைக்குடி தனி ரயிலே விட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவரும் கல்யாணத்தை ஓஹோன்னு தான் நடத்தினார். 15 நாள் ஒரே பாட்டு கச்சேரி, தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ண, பி சின்னப்பா எல்லாரும் பண்ணாங்க இந்த கல்யாணத்தில். ஆனால் அந்த மகள் உமையாள் திருமணத்தின் போது தான் தன்னுடைய சொந்த பணத்தில் பல லட்சம் இல்லை, இன்றுள்ள பல கோடிகளுக்கு நிகரான 50 லட்சம் 60 லட்ச ரூபா பணத்தை அழகப்ப செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து கொடுக்குறாரு. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுது. வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதாவது நல்லது செய்யணுமேயா அப்படிங்கிறாரு. என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. ஒரு காரைக்குடியில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறான் ஒருத்தன். கட்டடம் இல்லை, தான் சொந்த இருந்த வீட்டை விற்று காலி பண்ணிவிட்டு இன்னிலேருந்து காலேஜ் ஆரம்பிக்க, நான் வெளியில் போயிடுன்னு சொல்லி சொந்த வீட்டை காலேஜ் கொடுத்துட்டு போனாயா ஒரு ஆள், சொந்த வீட்டை. அதனால் அவரை சொன்னாங்க, குடியிருந்த வீடும் கொடுத்த கோமான் அப்படின்னாங்க. கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த கோமான். புத்தகம் போய் படித்து பாருங்க. ஏன் புத்தகத்துக்கு போங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த கல்வி கலையக்கூடாது என்று ஆசைப்பட்டால் பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் ஒரு நாளும் அதை தாங்காது. பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் கலையும் கல்வி தான். ஆனால் நீங்கள் வாசிப்புக்குள் நுழைய அந்த கல்வி கலையாத கல்வியாக மாறும் என்பதை தயவுசெய்து மனத்தில் வச்சுங்க. அப்போது பணத்தில் 2 பணம் இருக்குதா? பணத்தில் 2 பணம் இருக்குதா? அன்பு என்கிற விஷயத்தை பற்றி நான் என்ன சொல்லிட்டு போகணுன்னு தோணுது நண்பர்களே. நீங்கள் தேசப்பிதா காந்தியை பற்றி சொல்லும்போது நான் ஒன்று சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு, உங்களுக்கு சில பேர் தெரியும்னு நினைக்கிறேன். வஉசிக்கு தர வேண்டிய பணத்தை காந்தி ஆட்டையை போட்டாருன்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இது ஞாபகம் இருக்கா இல்லையா? நிஜமாக சொல்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்திகிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க கலெக்ட் பண்ணி. அந்த பணம் வஉசிக்கு போக வேண்டிய பணம். உண்மையாகவே வஉசி மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ஆடுவோமே பல்லு பாடுவோமே பணம் பாடிக்கிட்டு இருக்கிறமே தவிர எல்லாரும் வஉசி மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன்லாம் அந்த உலகத்திலே கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு மனைவி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, அவருடைய மாமனார் உலகநாத பிள்ளை கடிதம் எழுதுகிறாங்க. அந்த அம்மா, நான் எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறேன். மானம் இழிவுபடாத எந்த வேலையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். வீட்டு வேலை சார். மானம் அவமானப்படாத எந்த வேலையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் சொல்கிற அந்த அம்மா பேர் மீனாட்சி அம்மாள். எனக்கு என்ன கண் கலங்குச்சுன்னா, அவங்க வீட்டுக்காரன் வஉசி 2 ஸ்டீம் கப்பலுக்கு சொந்தக்காரனாக இருந்தவன். 2 கப்பலுக்கு சொந்தமாக இருந்தவன் பொண்டாட்டி எழுதுகிறாங்க, ஏன் நான் வீட்டு வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு. அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. எனக்கு இது என்ன பெரும் துன்பம்னா, அவரை போஷித்தது வந்து உண்மையாகவே சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் தான், நம்ம இல்லை. அவங்க தான் பணம் அனுப்பிச்சாங்க. அதில் ஒரு 342 ரூபா பணத்தை காந்தி ஆட்டையை போட்டாருன்னு ஒரு மேலே கடுமையான குற்றச்சாட்டு ரொம்ப காலம் இருந்துச்சு. நான் ஏன் புஸ்தகம் படிக்க சொல்கிறேன்னா, இதை ஒருத்தன் சந்தேகப்பட்டான், காந்தி அப்படி இருக்க மாட்டாரடா. காந்தி கேரக்டர், அந்த கேரக்டர் இல்லையே. காந்தி ஆட்டையை போடுற ஆள் கிடையாது. காந்திக்கிட்டே தானே இன்றைக்கி பல பேர் ஆட்டையை போட்டிருக்காங்க. ஆனால் காந்தி ஆட்டையை போகிற ஆள் இல்லையேன்னு சொல்லி தேடி 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 போனால் கடைசியில் வஉசியுடைய கடிதங்கள் எல்லாம் வெங்கடாசலபதி என்கிற ஆய்வாளன் தொகுக்கும்போது ஒரு கடிதத்தில் 347 ரூபாய் 12 பைசா 12 அணா 347 ரூபாய் 12 அணாவை காந்தி கொடுத்து விட்டார் என்பதை வேதியப்ப பிள்ளைக்கு வஉசி எழுதிய கடிதத்திலிருந்து வெளியே எடுத்து போட்டு காந்தி அந்த மாதிரி கையாடல் செய்யவில்லை என்பதை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வெங்கடாசலபதி தான் நிரூபித்தார். தீராப்பழி காந்தியை நான் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், உண்மையான காந்தியின் மகன் வந்தான். என் நல்ல மகனோட அடையாளம் என்ன? அப்பாவோட சொத்தை எடுத்துக்கணும் நல்ல மகன் இல்லை, அப்பா கடன் அடைக்கணும்னும் நல்ல மகன். நல்ல மகனுடைய கேரக்டர் என்ன? அப்பா செய்ய கடனை அடைக்கணும்ல. காந்தி என்கிற தேசப்பிதா என்கிற தேச தந்தையின் 347 ரூபா 12 கடனை அடைத்தது வெங்கடாசலபதி என்கிற ஆய்வாளன் தான் என்று நான் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன். இப்படி என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தேடி தேடி படிக்கணும்.
சந்தேகப்படணும். யார் சொல்வதையும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். நண்பர்களே, நான் நிறைவாக சொல்லிட்டு போயிடுறேன். வஉசி அடைந்த அவமானங்கள் இன்னொரு அவமானம் திரும்ப உங்களுக்கு. கிட்டத்தட்ட காந்தியோடு அவ்வளவு கடிதம் எழுதுகிறார். உங்களை சந்திக்க விரும்புகிறேங்கிறார். நீ காலையில் 6 மணிக்கு வாங்கன்னு காந்தி எழுதுகிறார். நான் நேரம் இல்லாதெல்லாம் சொல்ல. அப்படிப்பட்ட காந்தியினுடைய எழுத்தும் பேச்சும் 100 தொகுதியாக வந்திருக்கு, தமிழிலும் ஆங்கிலத்திலும். காந்தி எழுதின பேச்சும் எடுத்து 100 தொகுதி வந்திருக்கு. என்ன தெரியுமா அநியாயம்? ஒரு இடத்தில் கூட வஉசியின் பெயர் இல்லை. இவ்வளவு கடிதம் எழுதிய வஉசி, அவளோடு பழகிய வஉசி பெயர் 100 தொகுதியிலும் இல்லை. நான் தான் சொன்னேன், பட்ஜெட்டில் மட்டும் நம்மளை விடலை, வரலாற்றுலேருந்து விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு என்னட்டு? பட்ஜெட்டில் மட்டும் நம்மளை விடலை, வரலாற்றுலேயும் விட்டாங்க. அப்போது படிப்பு தேடுதல் என்பது என் பார்வையில் சொல்கிறேன் வரலாற்றை சரி செய்வது. நீங்கள் கலைஞர் ஃபோட்டோ நான் சொல்லலை, கலைஞர் ஃபோட்டோ எப்படி வரலாற்றை புரிய வைக்கிறதோ அதுபோலவே நண்பர்களே, நீங்கள் தேடி தேடி படிக்கும்போது நான் நிறைவாக ஒன்று சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே நீங்கள் அதே மாதிரி வஉசியோட வாழ்க்கையில், வஉசியின் வாழ்க்கையோட உச்சம்தான் ஆஷ் படுகொலை. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? வஉசி ஜெயிலுக்கு போயிடுறாரு, தாங்க முடியாத போராட்டம் வந்துடுது தூத்துக்குடி திருநெல்வேலியிலெல்லாம். ஆஷ் வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் ஆகி சுடுகிறான் மனையா ஸ்டேஷனில். இந்த கதை நீங்கள் கப்பல் எடுத்தமெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கவியாக இருந்தாலும் கவிஞர் வந்து அழகாக சொன்னான், யார் சுட்டது? ஆஷ். யாரை? வாஞ்சி ஆஷை சுடுறான். ஏன் வாஞ்சி ஆஷை சுட்டான் அப்படின்னு கவிஞர் சொன்னான், எதை சுட்டாலும் ஆஷ் வரும். புரியுதா உங்களுக்கு? எதை சுட்டால் ஆஷ் வரும், ஆஷே சுட்டால் எது வரும் என்று தான் சுட்டான். நான் எதை சுட்டாலும் ஆஷ் வரும். சாம்பல் சார், ஆஷே சுட்டால் என்ன வரும் சுட்டான்னு சொன்னால, இந்த ஆஷு செத்து போயிட்டான். ஆஷ் செத்து போயிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆஷோட சமாதி இருக்குது, இன்னமும் இருக்குது பாளையங்கோட்டையில். ஆனால் ஆஷோட படம் எவனுமே பார்க்கல. நீங்கள் இந்திய வரலாற்றில், அது குறிப்பாக தென்னிந்திய வரலாற்றில் சுட்டு கொல்லப்பட்ட ஒரே வெள்ளை அதிகாரி ஆஷ் தான். ஆஷுக்கு முன்னாடி எவனையும் சுடலை, பின்னாடி எவனையும் சுடலை. அதான் அவன் தான் ஃபைனல், அவன் தான் செத்து போகிறான். ஆஷ் படமே யாருக்கு தெரில. நான் படிச்சுட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் கிடச்சிது கைக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு ஆஷுடைய, அவன் அயர்லாந்துக்காரன், அயர்லாந்தில் போய் ஆஷுடைய குடும்பத்தை சந்திக்கலான்னு போய் அடித்து சந்திச்சுறாங்க. அவன் பேர் ராபர்ட்னு பேர். சந்தித்து அவனோட உறவாடி பேசி பல ஆவணங்கள் எல்லாம் எடுத்து, ஆஷ் எப்படி இருப்பான், குதிரை மேலே போனது, இப்போ எல்லா படங்களும் வெளியில் போட்டாச்சு. நீங்கள் ஆஷ் படம் கிடைக்கிது, எல்லோரும் போய் பார்க்கலாம். அவன்கிட்ட போய், சுட்டவன் வாஞ்சிநாதன், செத்தது உங்கள் தாத்தா, நீ ஏன் வந்து வாஞ்சிநாதன் குடும்பத்தை பார்க்கக்கூடாதுன்னு கூப்பிட்றாரு ஒருத்தர். அவன் கடிதத்தை உங்களுக்கு படித்து காட்டுறான். எக்ஸலண்ட்டான ஒரு கடிதம். அவன் என்ன செய்கிறான், வந்து ஒரே செகண்ட் அந்த கொஞ்சம் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த கடிதம் வந்து நம்ம எவ்வளவு மோசமாக இருக்கோங்கிறதுக்கு உதாரணமானது தெரிஞ்சு போயிடும். பாருங்க, வந்துடுச்சு. இந்த ராபர்ட்டை போய் சந்தித்து வாங்கன்னு கூப்பிட்றாரு. நல்லா யோசிக்கணும். சுட்டது இவன், செத்தது அவன். செத்தவனோட பேரனை வாங்கலை, தமிழ்நாட்டுக்கு வந்து வாஞ்சிநாதன் குடும்பத்தை பாருங்களேன்னு கூப்பிட்றாரு. அவனு பெருந்தன்மையாக வர்றேங்கிறான். ஆனால் அவனால் வர முடியல. வர முடியாத சூழலில் ஒரு பிரமாதமான கடிதத்தை வாஞ்சியினோட குடும்பத்துக்கு அந்த பையன் எழுதுகிறான், ராபர்ட் எழுதுகிறான். அந்த கடிதத்தை சொல்கிறான், இதை நான் சொல்லும்போது நீங்கள் பாபர் மசூதியை ஞாபகம் வச்சுக்கணும். பாபர் மசூதி, ராமர் கோயில் பிரச்சனை இருக்குல்ல இந்தியாவில், ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கடிதத்தை கேளுங்க. துயரமும் பெருமிதமும் ஒருங்கே அமைந்த இன்றைய தினத்தில் ராபர்ட் வில்லியம் ஆஷ் அவர்களின் பேரனும் கொள்ளு பேரன் பேத்தியதுமாகிய நாங்கள் வாஞ்சி ஐயரின் குடும்பத்திற்கு எங்கள் ஆறுதலையும் நட்பையும் வெளிப்படுத்தும் முகமாக இச்செய்தியை விடுக்கிறோம். லட்சிய நோக்கம் மிகுந்த அரசியல் செயல்பாட்டாளர் வாஞ்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, லட்சிய நோக்கம் மிகுந்த அரசியல் செயல்பாட்டாளர் வாஞ்சி. வாஞ்சியின் விடுதலை வேட்கை எங்கள் தாத்தா ஆஷை கல்லறைக்கு அனுப்பியது. அரசியல் களத்தில் தீவிரமாக பாடுபடுபவர்கள் அவர்கள் ஆட்சியாளராயினும் சரி, ஒடுக்கப்படுபவர்கள் ஆனாலும் சரி, பெரும் பிழைகளை செய்யும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இவன் அவன் ரோலை ப்ளே பண்ணுறான் ஆஷு. அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இவன் விடுதலை போராட்ட வீரன். 2 பேர் அரசியல் களத்தில் அவனுடைய வேலையை செய்கிறான். எவ்வளோ எழுதுறான் பாருங்க இருக்கிறது. இன்றைக்கு உயிர் வாழும் வாய்ப்பு பெற்ற நாம்
இன்றைக்கு உயிர் வாழ்கிற வாய்ப்பு பெற்ற நாம்னா வாஞ்சியினுடைய குடும்பம், ஆஷோடைய குடும்பம், நாம் பழையவற்றை மறந்து சமாதானமாக உடன் வாழ்தல் இன்றியமையாதது என்று சொல்கிறான். என்ன ஒரு எக்ஸலண்ட்டான அப்சர்வேஷன், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறேன்டா, பழைய பகை எதுக்குன்னு கேட்குறான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, ஆஷ் இருக்கிற கொலைக்கு நடந்த பழிக்கும் வாஞ்சிநாதன் கொண்டு நீ என்ன பண்ணுவோம், அதுக்கு நாம ஏன் நண்பராக இருக்க முடியாது என்று கேட்கிற அந்த கேள்வியில் இருக்கிற தார்மீகமான மனிதநேயம் இருக்குல்ல, அது இருந்திருந்தால் பாபர் மசூதி, ராமர் கோயில் பிரச்சனை இந்தியாவில் வந்திருக்குமா என்று நீங்கள் தேசம் யோசிச்சு பாருங்க. வரலாறை தெரிந்து கொள்வது சண்டையிடுவதற்கு அல்ல. அடிப்படையில் நிறைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு சண்டை போடுறதுக்கா? நிறைய வரலாறை தெரிந்து கொண்டு சமாதானமாக வாழ்வதற்கு முயற்சிப்பது தான் படிப்பது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நண்பர்களே, படிப்பில் 2 இருக்குது, பணத்தில் 2 இருக்குது. கலையாத கல்வி வேண்டுமென்றால் மனதார தமிழக அரசை நான் பாராட்டுகிறேன். இந்த புத்தக திருவிழாக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.